ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. மந்திரங்களே மிக உயர்ந்த மந்திரமா கருதப்படுற ஓம் அப்படின்ற பிரணவத்தோட இந்த நூல் ஆரம்பிக்குது. இதுதான் கந்தர் அனுபூதியோட சூட்ச்மமம். ஆடும் ஆ ஊ மா அப்படின்னு 3 எழுத்துல அந்த சொல் அடங்கி இருக்கு. ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என அதுல பாத்தீங்கன்னா ஓம் வேலும் மயிலும் துணை அப்படின்ற மகத்தான தமிழ்மறை மந்திரம் அதுல அடங்கி இருக்கு. எவன் ஒருவன் இந்த மந்திரத்தை இடைவிடாமல் எப்பொழுதுமே ஜபம் செய்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு முருகனோட அருள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆடியவாறு நிற்கும் மயில் ஓமை குறிக்குது. வேல் பேரறிவு, அதாவது ஆத்ம ஞானம், சுப்ரீம் நாலேஜ். விடிய காலையில சேவல் கூவி சூரியனோட வருகைய உலகத்துக்கே அறிவிக்கிற மாதிரி கந்த பெருமான் கொடியில இருக்கும் தெய்வீக சேவல் ஞான சூரிய உதயத்தை சுட்டி காட்டுது, அதாவது மெய்ஞானத்தை. ஆடும் அப்படின்னு மயிலுக்கும் அணி அப்படின்னு சேவலுக்கும் அடைமொழி கொடுத்திருக்காங்க. ஆனா வேலுக்கு எந்த அடைமொழியும் அவங்க கொடுக்கல. ஏன்னா வேல் என்பது மெய்ஞானம், பரம்பொருள் தத்துவமான இறைவன் தான் வேல். அதனால அதுக்கு எந்த அடைமொழியும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. கஜ அப்படின்னா யானை, முகனா முகம். கஜமுகன்றவன் யானை தலை கொண்ட ஒரு அசுரன். அவனை எந்த அஸ்திரங்களாலோ இல்ல சஸ்திரங்களாலோ தன்னை அழிக்க முடியாத மாதிரி ஒரு திவ்ய வரம் சிவபெருமான்கிட்ட வாங்கியிருந்தான். இதனால தேவலோகத்துல போய் தேவர்கள் எல்லாம் ரொம்ப இம்சப்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப தேவர்கள் சிவன் கிட்ட அவங்கள காக்கும்படி சொல்லும் போது சிவன் கட்டளையிட யானை முகம் கொண்ட கணேச பகவான் கஜமுகாசுரனை போரிட்டு தன் தந்திர தலையே அவனை கொன்னுட்டாரு. இந்த செயலை வேற யாரும் செஞ்சிருக்க முடியாத காரணத்தினால அவரை ஈடிணையற்ற கணேசா அப்படின்னு சொல்லுவாங்க. பாடும் பணியே பணியாய் அருள்வாய். இது அருணகிரிநாதர் சொல்றது கிடையாது. நம்மள மாதிரி சாதக்ஸ் யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இருக்கோமோ கடவுள்கிட்ட ஆரம்பத்துல நம்மளுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கடவுளை அடையிற வரைக்கும் அதே இன்ட்ரெஸ்டோட நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக கடவுளே உங்களோட நாமத்தை தவிர நாங்க வேற எதுவுமே யோசிக்க கூடாது, நாங்க உன்னோட கான்சியஸ்னஸ்லயே இருக்கணும் அப்படின்றதுக்காக பாடக்கூடிய ஒரு செய்யுள் தான் இது. கந்தர் அனுபூதினா காட் ரியலைசேஷன். எந்த ஒரு விஷயத்தையும் இன்டெலெக்சுவலாவும் பிலாசபிக்கலாவும் இருக்கக்கூடாது, அது நம்ம அனுபவத்துல நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 51 வேர்சஸ் இருக்கு. பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தினால் காண்பதே பேரின்பம் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எந்த ஒரு பயணத்துக்கும் ஒரு மேப் எப்படி இருந்தா லைஃப் சிம்பிளா இருக்குமோ அதே மாதிரி காட் ரியலைசேஷனுக்கு ஒரு மேப் மாதிரி கந்தர் அனுபூதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 51 செய்யுள்ல கொடுத்துருக்கிறத ஃபாலோ பண்ணாலே நம்மளால அந்த காட் கான்சியஸ்னஸ், அதாவது முருகன் கான்சியஸ்னஸை நம்மளால கண்டிப்பா அடைய முடியும் அப்படின்ற மாதிரி அருணகிரிநாதர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு.